அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. இனி யாரிடமும் மண்டியிட்டு வாழ வேண்டிய அவசியமில்லை, மன்னிப்பு கேட்கவும் அவசியமில்லை. நடக்கப் போகின்ற சனி பகவானுடைய வக்ரத்தால் கிடைக்கப் போகின்ற அதிரடியான வெற்றிகள் யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீருங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதியே சனி பகவான் தாங்க. அவர் 3ஆம் வீடான மீன ராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு. என்னதான் சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி என்றாலும் 3ஆம் வீடான மீன ராசி அதுக்கு அதிபதியான குருவுக்கு பகை கிரகம்னு சொல்லலாங்க. அப்போ காரியத்திலும் முயற்சியிலும் ஒரு தடையை ஏற்படுத்தி கொடுத்து இருப்பார் சனி பகவான். அதே போல் மகர ராசிக்கு 6ஆம் வீடான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அதனாலேயே இது சாதகமான காலம் இல்லைன்னு கூட சொல்லலாம்ங்க. அப்போ வேலை விஷயத்திலும் எதிரி கடன் நோய் விஷயத்திலும் தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க. உங்களால் முடியாது, இதுக்கு மேலே கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மனமானது நொந்து தொய்வு அடைஞ்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு எந்த ஒரு காரியமும் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்குங்க. ஆனால் இனி நிலைமை அப்படி இருக்க போவதில்லை. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையில் இருக்காருங்க. அப்போ சனி பகவான் வக்ரம் அடைஞ்சால் என்ன நடக்கும்? நிச்சயமாக 3ஆம் வீட்டுக்குரிய பலன்கள் நல்லதாக நடக்குங்க. கெடுதல் செய்யக்கூடிய இந்த அசுப கிரகமாகிய சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால கெடுபலன்கள் நடக்காது. அப்போ 3ஆம் வீட்டு வழியில் உங்களுக்கு பல விஷயம் நன்மையாக நடக்க போகுதுங்க. 3ஆம் வீடுங்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ எப்படிப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகுது, எதிலெல்லாம் இனி உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வேலையில் வெற்றி உண்டுங்க. ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். வேலைக்காக இன்னொருத்தட்ட போய் கெஞ்சி ஒரு வேலை வாய்ப்புக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? வேலை பார்க்கும் இடத்துல விருப்பம் இல்லாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய சூழலில் இருக்கீங்களா? இனி அப்படிப்பட்ட நிலைமையானது மாறுங்க. அப்படி இன்னொருத்தட்ட தன்மானத்தினை இழந்து வேலை பார்க்க வேண்டியிருக்க இந்த சூழல் மாறப்போகுதுங்க. இந்த நிலைப்பாடு நிச்சயமாக மாறும். வேலை விஷயத்தில் மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைச்சி மாபெரும் உச்சத்தை தொட போகிறீங்க. பதவி உயர்வாகட்டும், உங்களுக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்துடுவீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நோய் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை தீர்ந்து போயிடுங்க. அடுத்ததாக கடன் பிரச்சனை, கை நீட்டி காசு வாங்கி இருப்பீங்க, அதனால் பல கஷ்டங்களை பட்டுட்டு இருப்பீங்க. அது இனி சரியாயிடுங்க. அதே போல் மற்றவங்க காசு கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து அதை திருப்பி வாங்குவதற்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த 2 சூழலுமே மாறப்போகுதுங்க. அடுத்ததாக எதிரி பிரச்சனை. எதிரினா கூட பிறந்தவங்களே எதிரியாக இருக்கட்டும், அல்லது ஒரு சொத்து பிரச்சனைக்காக எதிரிகள் உருவாகி இருந்தால் கூட இது நாள் வர சமாதானம் பேசியும் எந்த விதத்துலையும் பிரச்சனையை முடிக்க முடியாமல் இருந்திருக்கும். இப்போ அவங்கள எதிர்த்து நின்று சண்டை போட்டு நிற்பதால் நிச்சயமாக பிரச்சனை குறையுங்க. உங்களுடைய தைரியம் எதிரிக்கு பயத்தை தரும். அந்த பயத்தினால் நீங்கள் கொடுக்கின்ற கோரிக்கையை அவங்க ஏற்றுக்குவாங்க. அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும். அதனால் உடன் பிறந்தவங்களாகட்டும் அல்லது சொத்துக்காக உருவான எதிரிகளாகட்டும் இவங்கக்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்ததாக கார் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அரசு விஷயத்தில், வேலையில் இடமாற்றம், இந்த மாதிரியான விஷயங்களில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில், செய்தி ஊடகம், சினிமா துறையில் வெற்றி, விளையாட்டுத்துறையில் வெற்றி என மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்க போகுதுங்க. காவல், இராணுவம் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு.
இப்படி வெற்றி மேலே வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் இந்த சனி பகவானுடைய பார்வை பலன்களும் இப்போ மாறுதுங்க. பார்வையோட கெடுபலன்கள் மாற்றமடையுது. சனி பகவானுக்கு 3, 7, 10 என பார்வை பலன் உண்டு. 3ஆம் பார்வையாக உங்கள் மகர ராசிக்கு 5ஆம் வீடான ரிஷப ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மை கிடைக்கும். காதல் வயப்பட காதல் கைகூட வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக நேரடி 7ஆம் பார்வை கன்னி ராசியை பார்க்குறாரு. உங்கள் மகர ராசிக்கு 9ஆம் வீடுங்க. அப்போ இழந்த கௌரவம் கிடைக்கும். உங்கள் தலைக்கு மீண்டும் கிரீடம் கிடைக்க போகுதுங்க. அதாவது பதவி வாய்ப்பு, இழந்த வேலை, கௌரவம், அந்தஸ்து மீண்டும் கிடைக்க போகுது. தலைக்கு மீண்டும் மகுடம் வந்து சேரும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு. அப்போ சொந்த வீட்டு பிரச்சனை, வெளிநாட்டு பிரச்சனை, மாமியார் வீட்டு பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இந்த நேரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்க என்ன செய்யணும்னா, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்களுக்கு உதவி செய்யணுங்க. அதே போல் பிரதோஷ வழிபாடு செய்யணும். நந்தி வழிபாடு செய்கிறது காதில், அதாவது நந்தியினுடைய காதுகளில் உங்களுடைய கோரிக்கையை எடுத்துரைப்பது, இதெல்லாம் நிச்சயமாக நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. உங்கள் குறைகள் தீரும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.